மிதுனத்துக்கு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகுது? ஸோ மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வருடத்தினுடைய தொடக்க காலகட்டத்திலே வைகாசி மாதம் 13ஆம் தேதி, மே மாதம் 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி மிக அற்புதமான இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துல உச்சமடைகிறார். இப்ப தனஸ்தானத்துல குரு உச்சமடையக்கூடிய காலம் என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியையும் ஒரு மறு பிறப்பையும் சத்தியமாக தந்தே தீரும். ராசிக்கு 2ல குரு வந்துட்டாரு, குரு பலன் பரிபூர்ணமா இருக்கு. அந்த குரு பலன் இருக்கும் பொழுது நீங்க எதை தொட்டாலும் அது வெற்றி அடையும். இதில் எதுல எச்சரிக்கையா இருக்கோம்? நாங்க நீங்க இவ்வளவு நல்லது சொல்லியிருக்கீங்க, சந்தோஷம். ஆனா எச்சரிக்கையா இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும்ல, அதுல நாங்க எதுல எச்சரிக்கையா இருக்கோம் சார்? எனக்கு ஒரு தெய்வம் சந்தோஷம் மட்டும் கொடுக்கணும். யார் சாமி அது? சுகமே சொல்லுவ சாமி. வணக்கம் சார். சாமி, மிதுனத்துக்கு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகுது? ஸோ மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மன இறுக்கத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய மகத்துவத்தை பெறக்கூடிய அடிப்படையில் இந்த தமிழ் புத்தாண்டு அவர்களுக்கு அமைதி அப்படின்னே சொல்லலாம். இதுதான் சாமி பெரிய விஷயம். ஸ்ட்ரெஸ். ஆமா, ஏன்னா லாஸ்ட் இந்த ஒரு வருட காலம் ஜென்ம குரு அவர்களுக்கு பல்வேறு விதமான மன சிக்கல்களை கொடுத்துக்கிட்டே இருந்தது சார். மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போராட்டம், உள்ளுக்குள்ளே சித்திரவதை, உள்ளுக்குள்ளே நரக வேதனைகளை அனுபவிச்சு வாழ்ந்தாங்க. சொல்லனா துயரங்கள் மனதுக்குள்ளதான் இருந்துச்சு. தான் மனசுல படக்கூடிய உணர்வுகளை கூட வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் இல்லையே அப்படின்லாம் வருத்தப்பட்டு அழுத ராசி மிதுன ராசிக்காரர்கள். இவர்களே நம்பி பேசி இருந்தாலும் பழகி இருந்தாலும் அதுலயும் பெரிய ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் மட்டும்தான் கடந்த காலகட்டங்கள்ல சந்திச்சுட்டு வந்தாங்க. இது இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, இந்த அஷ்டமத்து சனின்னு ஒண்ணு நடந்திருக்கும் முன்னாடி. அந்த அஷ்டம சனி முடிஞ்சே கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு நம்ம சொன்னா கூட அதனுடைய தாக்கமே இவர்களுக்கு குறையாம தான் இருந்துச்சு. ஏன்னா கடந்த 2 வருடமா குரு சாதகமான இடத்துல இல்லை. போன வருடம் முழுக்க 12வது இடத்துல இருந்தாரு. அதுக்கு அடுத்த வருஷம் அவர்களுக்கு ஜென்மத்துல குருவா இருந்தாரு கடந்த வருஷத்துல. இப்போ இந்த வருடத்தினுடைய தொடக்க காலகட்டத்திலே வைகாசி மாதம் 13ஆம் தேதி, மே மாதம் 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி மிக அற்புதமான இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துல உச்சமடைகிறார். இப்ப தனஸ்தானத்துல குரு உச்சமடையக்கூடிய காலம் என்பது மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியையும் ஒரு மறு பிறப்பையும் சத்தியமாக தந்தே தீரும். அதுலயும் குறிப்பா பண விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும் சார். இந்த வருஷம் முழுக்க அவங்களுக்கு நிறைஞ்ச பொருளாதார வசதிகள்ல முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. நேத்திக்கு தேவைக்கு பணம் இல்லாம கஷ்டப்பட்டேன் சார், குடும்ப செலவுக்கு கூட நான் பணம் இல்லாம கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்கள் இறைவனுடைய அருளோடு நிறைய பணம் வச்சு இந்த காலகட்டங்கள்ல செலவு பண்ணக்கூடிய அனுகூலம் ஏற்படும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில பெரிய முன்னேற்ற பலன்கள் கிடைக்கும். அரியர் நிறைய இருக்கு சார் அப்படின்னா அவன் கிளியர் பண்ணிடுவான். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு நல்ல துறையில நல்ல பொறுப்புல நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். ஒரு நீட் மாதிரியான தேர்வுகளை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் விரும்பிய இடத்துல விரும்பிய காலேஜ்ல சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. ஆமா, அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே பக்காவா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த டைம்ல. அதே மாதிரி வார்த்தைகளை உதாசனப்படுத்தினவங்க, இதுக்கு முன்னாடி மிதனராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா திறமை இருந்தாலும் கூட அவங்களை கூட்டு சபையில உட்கார வைக்க மாட்டாங்க. நீங்க கம்முன்னு இருப்பா, நீ என்ன பேசுறதுன்ற மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதே மாதிரி அவங்க பேசுற வார்த்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்தக்கூடிய அடிப்படையில் கடவுள் கொடுக்க போகிறார். பல பேர் குடும்பத்தை தொலைச்சு அல்லது குடும்ப வாழ்க்கையே நான் வாழாத ஒரு சன்னியாசியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசிக்காரர்களா இருந்தாலும் கூட அவர்களுக்கு குடும்ப வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கடவுள் இந்த வருடம் முழுக்க கொடுக்க போறார் அப்படின்றதுல நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி இந்த 3வது நபர்களால இருந்து வந்த அழுத்தம், அண்ணன் தம்பிக்குள்ள இருந்து வந்த கருத்து மோதல்கள், நண்பர்களால பழக்க வழக்கத்தால ஏற்பட்டிருந்த துரோகத்தில இருந்து இவர்கள் மீண்டு வந்து வாழ்க்கையில ஒரு வெற்றி கொடியை நாட்டுவார்கள். ரொம்ப நாளா வீடு கட்டணும், மண்ணு வாங்கணும், மனை வாங்கணும், சுய தொழில் பண்ணணும், வண்டி வாகனத்தை மாத்தணும் அல்லது வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுடைய கனவுகள் இந்த காலத்தில் பலிதமாக மாறும். நீங்க எந்த ஜோதிடரையும் டிஸ்கஸ் பண்ணணும், கலந்து கேட்கணுன்ற அவசியம் எல்லாம் இல்லை. ராசிக்கு 2ல குரு வந்துட்டாரு, குரு பலன் பரிபூர்ணமா இருக்கு. அந்த குருபலன் இருக்கும் பொழுது நீங்க எதை தொட்டாலும் அது வெற்றி அடையும். சுய தொழில் பண்ணணுமா, கண்ணை மூடி பண்ணுங்க. உங்களை நம்பி நீங்க எதை தொடங்கினாலும் இந்த காலத்துல நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுல ரொம்ப முக்கியமா வருஷ தொடக்கத்திலே பஞ்சம ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இந்த பூர்வ புண்ணியத்துல இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும். பூர்வீகத்துல சொத்து வர வேண்டியது இருக்கு எனக்கு, அல்லது பூர்வீகத்துக்குள்ளே போக முடியல என்னால அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் அந்த விஷயங்கள்ல இருந்த தடைகள் சரியாகும். கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை பிராப்தம் கடவுள் புண்ணியத்துல கொடுப்பாரு. பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்ல காரியம் பண்ணணும்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல விஷயங்களை இவர்கள் செய்வார்கள். கடன் சுமை இருந்துச்சுன்னா அந்த கடன் சுமைகளை அடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். ஏற்கனவே இல்லற வாழ்க்கையில பிரச்சனை, பிரிவு, கருத்து மோதல், வேறுபாடு அப்படின்னு வாழ்ந்த தம்பதியர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார். கல்யாண வயசுல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரிதான், நான் 3 வருஷமா வரன் பார்க்கிறேன் சார், 4 வருஷமா வரன் பார்க்கிறேன் சார், எனக்கு தடையாவே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடத்தில் திருமணம் நடந்தே தீரும். ஏற்கனவே கல்யாணம் ஆகி இந்த
இந்த 3 வருஷத்துல திருமணத்தை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் சார், விவாகரத்து வாங்கிட்டோம், அல்லது கணவர் தவறிட்டாங்க, மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மறுமணம் அமையக்கூடியதா இருக்கும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கும், அஃபேர்ல இருக்கும், அல்லது தவறான உறவுக்குள்ள போயிட்டு நாங்க ஏமாந்துட்டோம் அப்படின்னு புலம்பின மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த வழிகளிலிருந்து இருந்து மீட்டு கொண்டு வரக்கூடிய அடிப்படையில் ஒரு புதிய உறவும் புதிய அன்பும் புதிய காதலும் மலரக்கூடிய காலமாக இருக்கும். தந்தை வழி உடல்நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 9ல ராகு 1000 விஷயங்களை நான் பார்த்து பேசினாலும் கூட அப்பாவோட கருத்து மோதல்கள் வரும். பூர்வீக விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாகிரதையான சில முடிவுகள் எடுக்கிறதுல ஜாகிரதையா இருக்கணும். 10ல சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்காங்க. 10ல் பாவகிரகம் இருப்பது பொதுவா பட்டம் பதவி பேர் புகழை தரும் அப்படின்னு சொல்லுவோம். இதுல கூடவே உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் அவர்களுக்கு வைகாசி 13க்கு பிறகு பார்க்க போறாரு. அப்ப கண்டிப்பா மிதுன ராசிக்காரர்களுக்கு செய்யற வேலை தொழில்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ப்ரமோஷன் வேணுமா கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் வேணுமா கிடைக்கும் சார், வேற ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எதிர்பார்க்குறேன் சார், சத்தியமா கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யறேன் சார், எனக்கு இந்த வேலை பெர்மனெண்ட் ஆச்சுன்னா ஒரு பிஆர் கிடைச்சுன்னா இங்கே செட்டில்ட் ஆகும், கண்டிப்பா கிடைக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் இவர்களுக்கு சக்சஸ் ஆக மாறும். கண்டிப்பா வேலையில ஒரு தொழில்ல மாற்றங்கள் வரும். சனி இருக்கிறதுனால வேலை இடம் விட்டு இடம் மாறுவாங்க, ஊர் விட்டு ஊர் போவாங்க, எல்லை விட்டு எல்லை மாறுவாங்க, ஏன் தேசம் விட்டு கூட தேசம் போய் வேலை பார்க்கறதுக்குரிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. இது நல்ல மாற்றமா இருக்கணும்னு மட்டும் நம்ம மனதார வேண்டிக்கணும். எல்லாம் சொல்லிட்டு வரவங்களுக்கு மிதுன ராசிக்காரர்கள் நம்ம சொல்றப்ப யங்ஸ்டர்ஸ் தான் பார்ப்பாங்கன்னு இல்லை, ஒரு 60 to 70 அந்த ஏஜ்லயும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த புத்தாண்டு? வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனதில் இருந்த கவலைகள் எல்லாமும் விலகும் சார். கடந்த ஒரு 2 வருஷமாவே வயசுல பெரியவங்க என்ன நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்கன்னா, பிள்ளைகளை பத்தி கவலையா இருந்திருக்கும், கணவனை நினைச்சு கவலையா இருந்திருக்கும், மனைவி நினைச்சு பெரியவங்க கவலைப்பட்டிருப்பாங்க, அல்லது பேர பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது செய்ய முடியலையேன்னு சொல்லிலாம் பல பேர் புலம்பி வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனா இந்த குரு பெயர்ச்சி குடும்பஸ்தானத்துல உச்சமடைகிறதுனால தன்னுடைய குடும்ப உறவுகளுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதை பார்த்து இவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். மிதுனம் என்பது எப்பொழுதுமே பல இடங்கள்ல பதிவு பண்றதுதான் ரெட்ட உருவம் மாதிரி தான். அது என்னன்னா எந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் தன்னை அர்ப்பணிச்சு வாழ்வாங்க. நான் கஞ்சியும் சாப்பிடுவேன் சார், அவங்க கஞ்சி குடிச்சிட்டு வரவங்களுக்கு கறியாக்கி கொடுக்கக்கூடிய குணம் அவங்களுக்கு உண்டு. அருமையா சொன்னீங்க சார். உண்மை, கஞ்சியை குடிச்சாலும் வரவங்களுக்கு கறி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. மிதுனத்துக்குரிய குணம் அப்படிதான். அப்படி நினைச்சுதான் அவங்களுக்குள்ள மனச்சரை சார். இன்னைக்கும் கேட்டு பாருங்க சார், அவங்க நல்லா தான் இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிதான் அவங்களுக்குள்ள என் பிள்ளைக்கு இது நடக்கலையே, என் பொண்டாட்டிக்கு இது நடக்கலையே, என் குழந்தைங்களுக்கு இது நடக்கலையே அப்படின்னா வருத்தத்தோட இருந்தாங்க. அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்றது எப்படின்னா, அதான் சொல்லிட்டீங்களே, எளிமையின் சிகரம்ட்டீங்களே, அதுதான் கிடைச்சதை வச்சு வாழ்ந்துக்குவேன் நான். ஆனா அவங்களுக்கு அந்த ரெகக்னேஷன் கிடைக்கல, அவங்களுக்கு அந்த நான் செய்ய முடியலன்னு ஒரு ஏக்கம், அதுதான் அவங்களுக்குள்ள இருந்தது. பட் அந்த விஷயங்கள் கடவுள் புண்ணியத்துல அவங்களுக்கு மாறக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ பெரியவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் குடும்பத்தில் பல சுபகாரியங்களும் மங்கள காரியங்களும் நடக்க போகிறது. அதை பார்த்து ஒரு குதூகலத்திலே அவருடைய வாழ்வு நிச்சயமா தொடங்கும். சாமி, இதில் எதுல எச்சரிக்கையா இருக்கோம் நாங்க? நீங்க இவ்வளவு நல்லது சொல்லியிருக்கீங்க, சந்தோஷம். ஆனா எச்சரிக்கையா இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும்ல, அதுல நாங்க எதுல எச்சரிக்கையா இருக்கணும் சாமி? நவம்பர் மாதம் வரைக்கும் எதுலையுமே கவனமா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. மிதுன ராசிக்காரர்கள் எதை தொட்டாலும் தொடங்கும். நவம்பருக்கு பிறகு பேசுறதுல கவனமா இருக்கணும். ஏன்னா ராகுகேது பயிற்சி ஆனதுக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களுக்கு 8வது வீட்டுல ராகு வருவார், 2வது வீட்டுல கேது வரார். அது கோச்சார ரீதியா நாகதோஷத்தை ஏற்படுத்தும். மறைக்காம சொல்லணும்னா தவறான உறவு வரும், தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படும். தட் மீன் த இல்லீகல் அஃபேர், இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வரும். தவறுதலான சேர்க்கை பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. இப்பவே அது கொஞ்சம் ட்ரிகர் பண்ணும். அதெல்லாம் கொஞ்சம் நிதானமா அவங்க செயல்படுறது நல்லது. யார் கூட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. 2வது வீட்டுல கேது வர்றதுனால வார்த்தைகள்ல கவனம், பேசுறதுல கம்யூனிகேஷன்ல கவனம். நம்பி பேசுவீங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களே விமர்சனம் பண்ணுவாங்க. நீங்க யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்களே உங்களை பின்னாடி போய் குத்துவாங்க. இதுலெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. எனக்கு ஒரு தெய்வம் சந்தோஷம் மட்டும் கொடுக்கணும், யார் சாமி அது? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த வாக்குஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் அடைகிறதுனாலும், நவம்பருக்கு பிறகு அந்த இடத்துல கேது வர்றதுனாலும், 10ல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனாலும் காவல் தெய்வ வழிபாடு இவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலனை தரும். காவல் தெய்வம்னு சொல்லும் பொழுது கருப்பசாமி, ஐயனாறு, சொடலமாடசாமி, மதுரை வீரன், உக்கிரமான தெய்வம் எதெல்லாம் வாழ்பிடித்து நிற்கக்கூடிய தெய்வத்தை இவர்கள் நின்று வழிபடும் பொழுது இவருடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய இடர்களை வாழ்பிடித்து அந்த தெய்வமே காப்பாத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடியை இவர்களுக்கு கொடுப்பாங்க. நிச்சயமா சாமி, நிச்சயமா. நெஞ்சாத நன்றிகள் சாமி. சுகமே சொல்வேன்.